மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அதிமுக திமுகவுக்கு இடையேதான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டி என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளிடையேதான் நேரடி போட்டி என்பது நடந்து வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏறத்தாழ 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக தமிழகத்தில் வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் 2026 தேர்தல் கள நிலவரம் என்பது மிக மோசமாக இருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1967 தேர்தலிலிருந்து நான் அந்த தேர்தலை 50 ஆண்டுகளாக உற்று நோக்கியம் என்கிற முறையில் இந்த 26 தேர்தல் என்பது புதிதாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கிற நடிகருடைய விஜயனுடைய தாக்கம் பெருமளவில் இருக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு 3-4 பிரிவுகளாக சிதறி கிடக்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து அது என்டிஏங்கிற வலுவான கூட்டணியோடு சேர்ந்து தேர்தல் எதிர்கொண்டால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் உறுதி, அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். இல்லை எனும் பட்சத்தில் நிச்சயமாக வாக்குகள் சிதறும். ஒரு 3-4 பிரிவுகளாக வாக்குகள் 3-4 பிரிவுகளாக வாக்குகள் சிதறுகிற பொழுது ஆதரவு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அணிக்கு அப்படியே கிடைத்திடும். திமுக வாக்கு அந்த திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக என்று ஒரு மிகப்பெரிய வாக்கு பலம் அங்கு இருப்பதால் இங்கு அதிமுக ஒரு பலமிழந்த நிலையில் இருக்கிறது. என்டிஏ அணியில பயணித்த 2024 பயணித்த அந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடும் நமக்கு முழுமையாக தெரியவில்லை. ஒரு வலுவான கூட்டணி என்று மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த வலுவான கூட்டணியை இன்னும் கட்டமைக்கவில்லை. அநேகமாக டிசம்பர் ஜனவரிக்குள் இந்த கூட்டணி வலுவாக நான் குறிப்பிட்டது மாதிரி ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி ஒரு வலுவான கூட்டணி கட்டமைக்கப்பட்டால் மட்டுமே 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பிக்கை பலிக்க வேண்டும். அதில் நான் எந்த மாற்றுக்கருத்தும் சொல்ல விரும்பலை. ஆனால் கால யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வெற்றிக்கான வழிவகைகளை அதிமுகவும் பாஜக தலைமையிலான என்டிஏ அணியும் அதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும். வகுத்தால் நிச்சயம் அவர்கள் எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. சார், இப்போ நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல்களை பார்த்தோமானால் தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த சூழல்ல வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நம்பிக்கை தானே ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. திமுகவை விடவும் அதனுடைய வாக்கு வங்கிகள், தொண்டர் பலம், நிர்வாகிகள் கட்டமைப்பு என்பது பெரிய கட்சி. ஆனால் நிலைமை வேறாக இருக்கிறது. மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள் தனியாக விளக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி காலமெல்லாம் அதிமுகவோடு பயணித்த பல லட்சக்கணக்கானோர் அமமுக என்கிற தனிக்கட்சியை தொடங்கி அங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிதைவுண்ட நிலையில் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் சந்தேகம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சமீபத்தில் இப்போ இதுவரையிலுமான நிலைமை என்னன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொங்கு மண்டலம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மட்டும்தான் பெரிய சரிவு பின்னடைவில் இருந்தது. இப்போ திரு செங்கோட்டையன் அவரை பொறுப்பிலிருந்து வெளியேற்றிய பிறகு கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே நான் சொன்னேன், ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே அவர் எண்ணுகிற அந்த எண்ணம் நிறைவேறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு துரைக்கண்ணா.